ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சம் இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துக்கிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டீ போடுறப்ப ஒவ்வொரு முறையும் இஞ்சி ஏலக்காய் தட்டாமல் இதிலிருந்து எடுத்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது தீர்ந்ததுக்கப்புறமே இதே போல் வீக்லி ஒன்ஸ் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்துடலாம். பால் அல்லது டீ போடுறப்ப இந்த மாதிரி பொங்க விட்டுட்டோம் அல்லது பருப்பு என்ன குக் பண்ணாலும் பொங்கிடுச்சு அப்படின்னா அந்த வேலையை முடித்த உடனே ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது நார்மல் பேப்பர் வச்சுட்டு அதை இமீடியேட்டாக தொடச்சிட்டு ஒரு ஈர துணி வச்சு அது ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே வந்துடும். அது பத்து மாதிரி பிடிக்காது. அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே சூடாக இருந்துச்சு அப்படின்னா பத்து மாதிரி பிடிச்சிக்கும். ரொம்ப நேரம் ஆகும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்துடலாம். இட்லி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உடனே எடுத்தீங்க அப்படின்னா இட்லி தட்டில் இட்லி ஒட்டிக்கும். எடுத்த உடனே இந்த மாதிரி ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு 20-30 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், மினி இட்லியெல்லாம் கையிலேயே சூப்பராக வந்துடுது. இது போல் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக தட்டில் இட்லி ஒட்டாது. துணியில் போடுறதுனால அப்படி தான். இதே போல் 20-30 செகண்ட் வச்சு எடுத்து பாருங்கள், ஒட்டாமல் சூப்பராக இட்லி வரும். டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்துடலாம். இப்போது குழம்பு ரசம் எது செய்கிறதுனாலும் செஞ்சதுக்கப்புறமே மீதி ஆகுது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹீட் பண்ணக்கூடிய பாத்திரத்தில் சின்ன கடாய் அல்லது இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது டைரெக்டாக அடுத்த நாள் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயோ அல்லது ஸ்டவ்லேயோ வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒரே பாத்திரமாக வேலை முடியும். டிப் நம்பர் 5 என்னென்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழம்லாம் பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடிக்கடி கரண்ட் போச்சு அப்படின்னா இந்த மாதிரி மேலே பிளாக் கலராக இருக்கும். ஆனால் உள்ள பழம் அப்படியே தான் இருக்கும். இத்து போகாத நல்ல பழமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாறை மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்துடுங்க. புது பழம் ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிற பழத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறனாலும் பண்ணலாம். இப்போது எல்லா சாரும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எசன்ஸ் பாட்டில். இது நான் வேஸ்ட் பண்ணாமல் கழுவிட்டு உள்ளே தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் லெமன் ஜூஸை ஊற்றி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ குக்கிங்காக இருந்தாலும் சரி, ஜூஸ் போடுறக்கா இருந்தாலும் சரி, இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உங்ககிட்ட பாட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி சாஸ் பாட்டிலில் கூட ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜிலேயே வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லி ஒரு தோலாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்மளோட கைகள் அல்லது ஃபேஸுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 6 என்னென்னு பார்த்துடலாம். நியூவாக குக் பண்ண போகிற பிகினர்ஸ்க்காக தான் இந்த டிப்பு. நம்மளோட சாப்பிங் போர்டில் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு 1 சென்டிமீட்டருக்கு லைனாக எண்ட் வரைக்கும் லைன் போட்டுக்கலாம். அது நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் காய்கறிகள் கட் பண்ண வராது. அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகுனா சில காய்கள் குக் ஆகிடும், சில காய்கள் குக் ஆகாமல் போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த லைன்ஸுக்கு நேராக வச்சு கத்தியை அதுக்கு நேராக வச்சு நீங்கள் கட் பண்ணி ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த பக்கம் வேணுனாலும் நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். எந்த பக்கம் உங்களுக்கு கை வசதியாக இருக்குமோ அது போல் நீங்கள் வச்சுக்கலாம். இதே மாதிரி கேரட்ஸும் பாருங்கள், இதே போல் பீர்க்கங்காய், புடலங்காய் எந்த காய் வாங்கினீங்கனாலும் ஒரே ஷேப்பாக ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7 என்னென்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் காஞ்சி போயிடும். ஸோ கழுவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முருங்கைக்காய். டிப் நம்பர் 8 என்னென்னு பார்க்கலாம். பெருங்காயத்தூள் வாங்கினோன்னே என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்லலாம் இந்த மாதிரி பெரிய ஹோலாக போட்டுருவோம், ஃபுல்லாக வெட்டின மாதிரி வச்சுருவோம். இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு அவசரமாக குக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ரசத்துக்கு
அல்லது ஏதாவது தாளிக்கிறப்போ வேகமாக எடுத்து ப்ரெஸ் பண்ணோம்னா நிறைய விழுந்துடும். இப்போ கம்மியாக இருக்கனால கொஞ்சமாக வருது. இதே ஃபுல் பாட்டில் இருக்கப்போ ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னாவே நிறையா விழுந்துடும். அந்த மாதிரி பெருங்காயத்தூள் நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்னா சமையலே ரொம்ப கச்சல் அடிச்சிடும், டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க. காம்பஸ் அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸாக உள்ளே நிறைய போட்டுட்டு நமக்கு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாதப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா மைல்டாக தான் வரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா எப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் லைட்டாக தான் வந்துடும். இந்த மாதிரி போடுறப்ப நிறையா வராது, நம்மளுடைய சமையலும் டேஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9 என்னென்னு பார்க்கலாம். நம்ம தண்ணி குடிக்கிற சொம்பில் பார்த்திங்கன்னா விளக்கிட்டு வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியில் அந்த சோப்புடைய ஸ்மெல் எப்படி விளக்கி கழுவினாலும் இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு அதுக்கப்புறமே அதை வச்சு நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சொம்பும் நல்லா க்ளீனாக இருக்கும், அதனோட ஸ்மெல் இருக்காது. இந்த ஸ்க்ரப்பரை நல்லா கழுவிட்டு சால்ட்டு வச்சே நல்லா தேய்ச்சி விளக்கிட்டோம் அப்படின்னா சொம்பு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சில்வர் பார்க்குறதுக்கு புது சொம்பு மாதிரி இருக்கும். தண்ணி குடிக்க எந்த ஸ்மெல்லும் வராது. டிப் நம்பர் 10 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ்ஷு நம்ம ஃப்ளாஸ்க், வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது அப்படியே ஓப்பனாக வச்சோம்னா இதில் நிறைய உள்ள கேப்ஸ் இருக்கனால கொசுக்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் போய் அதில் உள்ளே தங்கிடும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஒரு கவர் எடுத்துகிட்டு அதை நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் இதை ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதுக்குள்ளே எந்த பூச்சியும் போகாது. நம்ம யூஸ் பண்ணுறப்ப டைரெக்டாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஈரமெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி கட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப தைரியமாக நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். டிப் நம்பர் 11 என்னென்னு பார்க்கலாம். இப்போ பேஸ்கெட்டில் கவர் போட்டோம்னா அப்படியே போட்டு விட்டோம் அப்படின்னா நிறைய வெயிட் போட போட அந்த கவரும் சேர்ந்து உள்ளே போயிடும். அந்த கவருக்கு மேலே குப்பை போடுற மாதிரி ஆகிடும். ஸோ பெரிய ரப்பர் பேண்டாக ஒன்று எடுத்து பேஸ்கெட்டில் அடிபாகத்துலேருந்து மேல் வரைக்கும் இழுத்து கழுத்து பகுதியில் போட்டு விட்டுடுங்க. போட்டதுக்கப்புறமே இந்த மாதிரி அந்த கவரை ஃபுல்லாகவே போட்டு விட்டீங்க அப்படின்னா பேஸ்கெட் போலவே அது டைட்டாக பிடிச்சிக்கும். எவ்வளோ குப்பை போட்டாலும் கவருக்குள்ளே தான் விழுகும். நமக்கு வேணுங்கிறப்ப அந்த ரப்பர் பேண்டை கீழே இழுத்துட்டு அதை அப்படியே எடுத்துட்டு வேறு கவர் மாற்றுறப்ப திரும்பவும் முதல்ல போட்ட மாதிரியே மேலே இழுத்து போட்டு விட்டோம் அப்படின்னா போய் வெளியில் எங்கேயுமே ஆகாது. பேஸ்கெட்டும் நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.